ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம எந்த சேனல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன். டிஸ்க்ளைமர்னால் பொறுப்பு துறப்புன்னு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான். அப்படி என்ன பொறுப்பு துறப்பு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, நான் இவங்களை பற்றி பேசுகிறதுக்கு முக்கிய காரணம் நீங்கள் தான். சப்ஸ்கிரைபர் ஆகி நீங்கள் இதை மட்டும்தான், உங்களுக்காக தான் நான் பேசுகிறேன். ஏன்னா இன்றைக்கி நான் இவங்களுடைய யூடியூப் சம்பளத்தை பற்றி நான் பேச போகிறதில்ல. பாவம் அவங்க ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, நான் போடக்கூடிய வீடியோவில் டெய்லி ஒரு 2 பேராவது ஜெஸ்ரதி அம்மா பற்றி பேசுங்க, ஜெஸ்ரதி அம்மா பற்றி பேசுங்க, பிரக்யா பற்றி பேசுங்க, டெய்லி ஒரு 2 பேராவது கேட்டுறீங்க. சரி, அப்படி என்ன தான் நடக்குது அப்படின்ட்டு போய் பார்க்கலான்ட்டு அவங்க சேனலெல்லாம் ஒரு 3 நாளாக அவங்க சேனலை நான் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்த்தேங்க. பார்த்ததில் பார்த்திங்கன்னா எனக்கே கொஞ்சம் மனசு படபடன்னு வந்துருச்சு. ஏன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரே ஃபேமிலியாக வீடியோ போட்டவங்க. அந்த பிரக்யா பொண்ணு ஒரு அவங்களுக்கு பார்த்த ஒரு மாப்பிள்ளைய அந்த வீடியோலாம் வைரலாக போச்சு. கல்யாணம் பண்ண போகிறதாகவும், பொண்ணு பார்த்து என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதாகவும், 2 பேர் பேரெல்லாம் நேற்று எனக்கு ஒரு ஷார்ட்ஸ் ரெக்கமெண்ட் ஆகி வந்துச்சு. இந்த பொண்ணு அந்த பையனுக்கு முத்தம் கொடுக்க, அந்த பொண்ணு இந்த பையனுக்கு முத்தம் கொடுக்க, எங்கேயோ பாய் நான் ஊருக்கு கிளம்புறேங்கிறாரு. இந்த மாதிரியான ஷார்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரெக்கமெண்ட் ஆகி வந்துச்சு. அப்புறம் எதுக்காக அவங்க எனக்கு பிடிக்காத கல்யாணம் அப்படின்ட்டு அவங்க விலகி போனாங்கன்னு தெரியல. கம்பல் பண்ணாங்கன்னா இப்படி ஒருத்தர் சிரிச்சுட்டு சொல்ல முடியுமா அப்படின்னும் தெரியல. சரி, அது அவங்க குடும்ப விஷயம், அது நமக்கு தேவையில்லை. சரி, நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். இப்போ ஜெஸ்ரதி அம்மா சேனல், ஜெஸ்ரதி அம்மா நியூ சேனல் 2-3 சேனல் எனக்கு ரெக்கமெண்ட் ஆகி டெய்லி காலையில் ஃபோனை எடுத்தேன்னா இந்த அம்மாவுடைய வீடியோ வந்துடும். ராதா சீதா என்ன தான் அப்படி பண்ணுறாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கல. சரி, இன்றைக்கி அவங்கள பற்றி பேச சொல்கிறாங்களே, நம்ம சும்மா பேசிட முடியாது இல்லையா. எல்லாத்தையும் 2-3 நாளாக அனலிட்டிக்ஸ் பண்ணி பார்த்தேன் என்ன தான் நடக்குதுன்னு. இப்போ இவங்க சேனலில் போய் பார்த்தோம் அப்படின்னா, அவங்க பொண்ணு, பையன், மருமக, புருஷன் 4 பேரையுமே கமெண்டில் கழுவி ஊற்றுறாங்க. யார் சேனலில்? ஜெஸ்ரதி அம்மா சேனலில். இப்படி உங்களை தவிக்க விட்டு அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க, உங்கள் பையன் நல்லா இருக்க மாட்டான், மருமக நல்லா இருக்க மாட்டான், மகன் நல்லா இருக்க மாட்டான், உங்கள் மகளுக்கு இங்கிலீஷே பேச தெரில, லிப்டிக் போட்டு சாப்பிட்றா. அப்புறம் பொண்ணு மருமகளையுமே நிறையா பேசியிருந்தாங்க. புருஷன் முதற்கொண்டு எல்லாரையுமே பேசியிருந்தாங்க கமெண்டில். கவலைப்படாதீங்க, நீங்கள் அழுவாதீங்க, உங்கள் கண்ணீருக்கு பதில் சொல்லணும் அப்படின்ட்டு. அப்போ எல்லா கமெண்ட்டையும் பார்த்தா இந்த அம்மாவுக்கு, ஜெஸ்ரதி அம்மாவுக்கு பாசிட்டிவாகவே இருந்துச்சு. அப்போ இவங்க தான் அந்த அம்மாவை டார்ச்சர் பண்ணுறாங்க. சரி, அப்படி அவங்க சேனலில் என்ன தான் நடக்குதுன்னு போய் பார்ப்போன்னு அவங்க சேனலுக்கு போனால், ஜெஸ்ஸு ரதி இந்த பேரில் உள்ள சேனல். அவங்க இந்த ஜெஸ்ரதி அம்மாவோட பையனும் மருமகளும் 2 பேர் சேர்ந்து வீடியோ போடுறாங்க. அதில் போய் பார்த்தா இந்த அம்மாவை அங்கே திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆட்டக்காரிங்கிறாங்க, அப்புறம் பைத்தியம் பிடிச்சிருச்சுங்கிறாங்க, உங்கள் அம்மாவுக்கு மனநல பாதிக்கப்பட்டுருச்சு, கொண்டு போய் சீக்கிரம் மெண்டல் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துருங்கிறாங்க அப்படின்னு இந்த அம்மாவை பற்றி அங்கே அவ்வளோ பேச்சு பேசி வச்சுருக்காங்க. சரி, இது 2ஐயும் விட்டுட்டு பிரக்யா சயின்ஸ், பிரக்யா சயின்ஸுன்னு ஒரு சேனல் இருந்துச்சு. அதில் போய் பார்த்தேன். அதில் போய் பார்த்தா அந்த பொண்ணுக்கு நல்லா ஹாட்டாக கொடுத்து பார்த்து போடா, பார்த்து இருமா அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டாக நிறைய கமெண்டு. இப்போ இதில் என்ன தான் நடக்குது, யார் இதில் ஏமாத்துறாங்க, யாருக்கு சண்டை, என்ன சண்டைன்னு தெரியலையே அப்படின்னு பார்த்தா, இப்போ நடுவில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வீடு கட்ட போகிறோன்னு போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. சரி, ஒருவேளை பொண்ணு கல்யாணம் பிடிக்கல, அம்மா டார்ச்சர் பண்ணுறாங்க, நெருக்கடியில் இருக்காங்கன்னு அப்பா கூப்பிட்டு போயிடுச்சு. சரின்னு பிரிஞ்சிருக்கேன்னு பார்த்தா இப்போ அம்மாக்கிட்ட இருந்து பையனும் பிரிஞ்சு வந்துட்டாப்புல. இப்போ ஒரு குடும்பங்கும்போது, ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது பிரச்சனை யாரும் கேட்க மாட்டாங்க. ரோட்டுக்கு வந்துட்டால் எல்லாருமே அது வேடிக்கை பொருளாக போயிடும். இப்படியெல்லாம் பிரச்சனை நடக்கிறது. மக்கள் இது யார் சொல்கிறது உண்மைன்னு தெரியல. நீங்கள் கூட நினைக்கலாம் இது எதுக்கு உங்களுக்கு தேவையா அப்படின்னு. இல்லை, நான் இப்போ யூடியூபர்ஸ் பற்றி பேசுகிறதுனால, நீங்கள் நிறைய பேர் கேட்டதுனால நான் இதை சொல்கிறேன். எனக்கே அது புரியல. இந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி இங்கே பேசுகிறாங்க, அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணி அங்கே பேசுகிறாங்க, அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி அதில் பேசுகிறாங்க. ஒருத்தருடைய சேனலில் இன்னொருத்தரை யாரும் திட்டுற மாதிரி எனக்கு தெரியல. ஏன் இந்த பையன் சேனலில் போய் ஏன்ப்பா உங்கள் அம்மாவை நீ இப்படி
அலைய விடுற, உங்கள் அம்மாவை இப்படி கஷ்டப்படுத்தாதன்ட்டு ஒரு கமெண்ட் இல்லை. இந்த அம்மா சேனலில் உங்கள் பையன் தானம்மா, உங்கள் பொண்ணு தானம்மா, சேர்த்துக்கோங்கம்மா, கொஞ்ச நாள் அப்படிதாம்மா இருக்கும், சேர்த்துக்கோங்கம்மான்ட்டு இந்த அம்மா சேனல்லையும் அப்படி ஒரு கமெண்ட் இல்லை. எல்லாருக்குமே அவங்கவுங்க சப்போர்ட்டர்ஸ் அவங்கவுங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த அம்மாவுக்கு சொல்லிடுறேன், ஜெசிருதி அம்மாவுக்கு உங்கள் பொண்ணாக நான் வந்து சொல்கிறேன்னு நினச்சிக்கோங்க, சரிங்களா? அவங்க நம்ம வீடியோலாம் அவங்க பார்ப்பாங்களான்னு தெரியல, பெரிய யூடியூபர்ஸு நம்ம வீடியோ பார்ப்பாங்களான்னு தெரியல. நாங்களாக இருந்தால் எங்கள் அம்மாவாக இருந்தால் நான் என்ன சொல்லுவேன்னு, உங்களுக்கு ஒரு பொண்ணு, ஒரு பையன், ஒரு மருமக, பேத்தி, புருஷன் 5 பேர் உங்களை விட்டு போயிட்டாங்க. ஆனால் இவங்க 5 பேர்கிட்ட கிடைக்காத சந்தோஷம். நீங்கள் டெய்லி உங்களுக்கு நல்ல வேலை இருக்குது, ஒரு நாளைக்கு 1000 பிள்ளைங்களை பார்க்குறீங்க பள்ளிக்கூடத்தில். அந்த 1000 பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு சொல்லி கொடுங்க. அங்கே இல்லாத சந்தோஷம் அந்த பிள்ளைங்கிட்ட நல்லா ஓப்பனப்பாக பேசுங்க. எதுனாலும் சரி என்கிட்ட சொல்லுங்கப்பா, ஷேர் பண்ணுங்கப்பா, சந்தோஷமாக அந்த பிள்ளைங்கக்கிட்ட அந்த சந்தோஷத்தை எடுத்துக்கோங்க. வீட்டுக்கு போய் உங்களுக்கு பிள்ளைங்க நினப்பு, உங்கள் கணவர் நினப்பு, பசங்க நினப்பு, பேத்தி நினப்பு வருதா, ஃப்ரீயாக டியூஷன் எடுங்க. எத்தனையோ பிள்ளைங்க என்னைய மாதிரி படிக்க வசதி இல்லாமல், ஒரு நல்ல டியூஷன் இல்லாமல், எவ்வளவோ கஷ்டப்பட்டு படிக்க முடியாமல் டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்கோம். 12த்தோட வேண்டாம், 11த்தோட வேண்டாம், 10த்தோட வேண்டான்லாம் நிறைய பேர் நிப்பாட்டுறாங்க. நானும் தூத்துக்குடி மாவட்டம்தாம்மா, நீங்களும் தூத்துக்குடி மாவட்டம்தான். சொல்கிறேன், ஒரு படிக்க முடியாத பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு சொல்லி கொடுங்க. இதோட உங்களுக்கு முடிஞ்சு போச்சுன்னு இல்லை, உங்களுக்கு நல்ல வேலை இருக்குது, கையில் தொழில் இருக்குது, சரியா? அதை ஆக்கப்பூர்வமாக நீங்கள் சந்தோஷமாக பண்ணுங்கள், உங்கள் லைஃபு நல்லாயிருக்கும். இப்போ அந்த அவங்க பையனுக்கும் மருமகளுக்கும், இப்போ உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல தம்பி, ஜெசிருதி அம்மாவோட பையனுக்காக சொல்கிறேன், அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. இப்போ உங்கள் பொண்ணை நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக பார்க்குறீங்களோ, எவ்வளோ சந்தோஷமாக ட்ரெஸ்ஸு வாங்கி தரீங்க, சோறு விட்டுறீங்க, அந்த பிள்ளை கீழே விழுந்து லேசாக அடிபட்டால் நம்மளால் தாங்க முடியுமா? முடியாது. அப்போ இதே மாதிரி தான் உங்கள் அம்மா உங்களை பார்த்துருப்பாங்க, சரிங்களா? அவங்க தப்பே பண்ணாலும் உங்கள் அம்மா, அவங்க உங்களை திட்டுனாலும் உங்கள் அம்மா. சின்ன பிள்ளையில நீங்களாம் திட்டு வாங்கினது இல்லையா, அது மாதிரி நினச்சி விட்டு கொடுத்து போகலாம். உங்களுக்கு என்ன தெரியும், அவங்கவுங்க குடும்பத்தில் நடக்கிறது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும்னா. இப்போ நாங்களும் 3 பொம்பளை பிள்ளைங்க, எங்கள் அம்மா எங்கேயுமே எங்கள் மேலே ஏதாவது தப்பு இருந்தாலுமே எங்கள் அம்மா எங்களை எங்கேயுமே புதுவெளியில் விட்டு கொடுத்ததில்ல. நாங்கள் 3 பேருமே எங்கள் அம்மாவை எங்கேயுமே புதுவெளியில் விட்டு கொடுக்காம தான் பேசியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு குடும்பம் ஒரு இதுன்னு போயிடணும். அப்புறம் பொண்ணுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவங்க நாளைக்கு அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி போயிடுச்சுன்னா அவங்க வீட்டுக்காரன் அப்படி அந்த பொண்ணு பிரெக்கியா பொண்ணு அவங்க அப்பா பார்த்துக்குருமான்னு தெரியல. பார்த்துக்குருவாங்க, பணம் இருக்கிற வரைக்கும் பார்த்துக்குருவாங்க. ஆனால் அது நிரந்தரமா, அவங்க வரக்கூடிய கணவருக்கு இவங்களை பிடிக்குமா? ஒரு சின்ன சொல்லு வந்தாலும் பொண்ணு வீட்டில் உட்காந்துருக்குறங்கிற மாதிரி சொல்லு வந்துடும். என்றைக்குமே நிரந்தரம் அவங்க ஃபேமிலியோடு இருக்கிறது தான் நிரந்தரம், சரிங்களா? இன்றைக்கி நான் இவங்களோட சம்பளத்தெல்லாம் சொல்லலை, ஏன்னா அவங்க பாவம் அந்த அம்மாவும் கஷ்டப்படுறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பொது வெளியில் இந்த மாதிரி அந்த அம்மாவும் பிள்ளைங்க புருஷனை இப்படி பேச தேவையில்லை. அவங்கவுங்க குடும்பம் உண்டுன்னு நீங்கள் வாட்டுக்கு நிம்மதியாக பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு, ஸ்கூலில் அவ்வளோ பிள்ளைங்க இருக்குது, அதுங்க கூட பழகிக்கிட்டு உங்கள் மன வேதனைகளை அந்த பிள்ளைகிட்ட ஷேர் பண்ணி அப்படி போயிருங்கிறேன். இதுதாங்க ஜெசிருதி அம்மா பற்றி சொல்ல வேண்டியது. சொல்லிட்டேன். ஆளுக்கு ஒரு சேனல் வச்சுருக்காங்க, குடும்பத்தில் 3-4 சேனலாக இருக்குது. தயவு செஞ்சு நல்ல கருத்துக்களை போடுங்க. காலையில் எந்திரிச்ச உடனே அவங்க அழுகிறதா எனக்கு நிற்கிது. அதை பார்க்கும்போது நமக்கு கஷ்டமாக இருக்குது. நாட்டுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லுங்கள். அவங்களுக்குலாம் அவங்க 2 பேர் சேனலை விட இந்த அம்மாவுக்கு நிறைய வியூஸ் போகுது. யாருக்கு? ஜெசிருதி அம்மாவோட பையனுக்கு பொண்ணுக்கு போகிறத விட இந்த அம்மாவுக்கு நிறைய வியூஸ் போகுது. தயவு செஞ்சு அதை நல்ல வழியில் பயன்படுத்துங்க, அழுகாதீங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் சொல்கிறது உண்மைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பாய்.